திண்டுக்கல்லில் நடக்கும் இந்த கொடுமையை கேளுங்க. ரேஷன் கார்டை அடமானம் வச்சு அரிசி பருப்பை வட்டியா வாங்குறாங்களாம். என்னங்க இது புதுசா இருக்கு? திண்டுக்கல் பூச்சிநாயக்கன்பட்டி பகுதியில ஏழை மக்கள் அவசர பணத் தேவைக்காக தங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வாங்குறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? கார்டு உரிமையாளர்களை ரேஷன் கடைக்கு வரவழைச்சு அவங்களோட கைரேகையை பயன்படுத்தி இலவச அரிசி, மானிய விலை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை கள்ளச்சந்தையில வித்து காசு பாக்குறாங்க. குறிப்பா ஒரு பெண் 20க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை வச்சுக்கிட்டு ரேஷன் கடையில உட்கார்ந்திருக்கிற வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இந்த கும்பல் 10,000 20,000 ரூபாய்னு கடன் கொடுத்துட்டு மாசம் ஒரு தடவை வட்டியா அரிசி பருப்பை வாங்கிக்கிறாங்களாம். இந்த அரிசியை ஆலைகளுக்கும் பருப்பை மளிகை கடைகளுக்கும் அதிக விலைக்கு விற்கிறதா சொல்றாங்க. பணத்தை திருப்பி கொடுத்தா கார்டை திரும்ப கொடுத்துருவாங்களாம். ஏற்கனவே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ரேஷன் அரிசி கடத்தல் வீடியோ வைரலான நிலையில இப்போ இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏழை மக்களோட ரேஷன் உரிமையை பறிக்கும் இந்த செயலை தடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்க கருத்து என்ன?